22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 542 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஏபி 54 ஸ்ட்ராங்காகவே எடுத்தோம். இந்த 782 வந்துச்சு அந்த இடத்துல. அப்போ வரல. ஆனால் இந்த 542ன்ற நம்பரே வர வேண்டிய நம்பர். போன மாதம் ஒருத்தருக்கு சொல்லியிருந்த ஒரு அண்ணாக்கு, அவர் போன மாதம் 7542ன்னே ஃபாலோ பண்ணி விட்டார். என்ன தம்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அதுக்கப்புறம் கால் பண்ணி, தம்பி மிஸ் ஆகிடுச்சப்பா, சொல்லக்கூடாதா, கண்டிப்பாக வரும், அடுத்த மாதமாவது ட்ரை பண்ணுங்கன்னு அப்படின்னு. அதான் என்ன இப்போ சொல்கிறது, ஃபாலோ நம்பர் சொல்கிறோம், வரல அப்படின்னும்போது கஷ்டமாயிடுது. தள்ளி வந்துடுது, அப்போவும் கஷ்டம் ஆகிடுது. நம்ம என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், ஆனால் நானுமே ஃபாலோ பண்ணல. ஆனால் 7542 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அது கரெக்டாக வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவர் கரெக்டாக அதை எடுத்து வின்னிங் வாங்கியிருக்காரு. கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், 7542 ஃபுல் வின்னிங் அப்படின்னு. உண்மையாகவே இதை பார்க்கும்போது, இந்த மெசேஜ் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வின்னிங் வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அதோட வேறு ஒன்றும், அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெசேஜ் பார்க்கும்போது. அதனால தான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டேன். அதை என்ன சொல்கிறேன்னா, வின்னிங், அதாவது அந்தந்த நாளுக்கான வின்னிங் வரலனாலுமே நம்ம சொல்கிற மெத்தடில் ரிசல்ட் வரும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்துக்குங்க அப்படின்னு தான் நான் ஒரு டைமும் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் இவர் பாருங்கள், கரெக்டாக வந்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த 7542 வின்னிங் வாங்கியிருக்கார். ஸோ அந்த மாதிரி பழைய வீடியோஸு இன்னும் நிறைய ட்ரிக் வீடியோ போட்டிருக்கலாம். நடுவில் கொஞ்சம் நம்பர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடாமல் விட்டேன். அதுதான் தப்பு. அது இல்லாமல் ஒரு நண்பர் வந்து ஃபாலோ நம்பர் கொடுங்க, 4 டிஜிட் ஃபாலோ நம்பர்னு கேட்டே இருந்தார். இந்த 7542 வருதோ வரலையோன்னு போட்டு விட்டுருந்தா அதுவும் வேறு யாருக்காவதுமே யூஸ் ஆகியிருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். சரி பாருங்கள், 22ஆம் தேதி கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த 542 அப்படின்ற நம்பர் வந்தாலே, அதாவது ஃபஸ்ட்டே வந்து இந்த 52, அதாவது இந்த 25ன்ற நம்பர் வரும்போதே நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதம் பூரா இதனுடைய ஆப்போசிட் நம்பர் தான் நிறையா வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. அதுபடி வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த 70 20ன்னு வந்தாலே 4004 வரும். அதுவுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். பாருங்கள், 02 0ன்னு வந்தாலே இந்த 04 இந்த 07 எல்லாம் வந்துடும். ஸோ அதாவது இது எல்லாமே வந்து இது வந்தால் அது வரும் அப்படின்ற ஒரு கணக்கு தான். ஓகேவா? அதனால் பார்த்துங்க. 0770வும் ஃபாலோ பண்ண சொல்லின்னு இருந்தேன். இந்த இடத்துல வந்து 993 ரிசல்ட் அப்போ 54 45ம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 506 அப்படின்ற நம்பர் வரும்போது இந்த மாதத்தில் ஒரு ட்ரிபிள்ஸ் வரும், டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த 654 அப்போ கூட சொன்னேன், இந்த 65ன்ற நம்பர் வந்துட்டாலே டபுள்ஸ் வந்துடும்னு. அதுக்குமே பார்த்திங்கன்னா 77ன்ற நம்பரே வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த பாருங்கள், 56 65 வந்தோடனே ஒரு ட்ரிபிள்ஸ் கண்டிப்பாக வரும்னு நான் மார்க் பண்ணியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ட்ரிபிள்ஸும் வந்துச்சு. அதே மாதிரி 54 45 வந்துச்சு, 07 வந்துச்சு. இன்னும் நம்ம சொல்லி வராத நம்பர் இந்த 05 மட்டும்தான். ஆனால் 05யும் மிஸ் ஆகாது, கண்டிப்பாக வரும். ஓகேவா? அது இல்லாமல் சீபோர்டில் 05ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். 0 வந்து 2 முறை வந்திருக்கு. ஸோ 5ன்ற நம்பருமே கண்டிப்பாக வரும், மிஸ் ஆகாது, பார்த்துக்குங்க. அந்த 5ன்ற நம்பர் மேக்ஸிமம் 35ன்ற நம்பரை எடுத்து பிசி 35 அப்படின்ற நம்பரே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 53 35 திரும்பவும் 53. ஸோ இதில் தான் வரும். அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாருங்கள் 38 வந்திருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் ஒரு 38 இருக்கும். அந்த மாதிரி இது வந்தால் அது வரும் அப்படின்ற ஒரு கணக்கு தான். ஓகேவா? அதனால் அந்த சீபோர்டு 5ன்ற நம்பரும் வரும். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இங்கே 1 2 3ன்னு ஏற்றின்னு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 78ன்ற நம்பரை வச்சு தான் கெஸ்ஸிங் பார்க்குறோம். பார்த்துங்க, இந்த ஏபி 78ன்ற நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த 78ன்ற நம்பர் வந்தாவே, இந்த பாருங்கள், அப்படி நம்பர் வந்தாலே இந்த 84
அப்படின்ற நம்பர் கேமுக்குள்ளே வரும். ஓகேவா? 84ன்றது அது கரெக்டாக 2 நாள் 3 நாள் அந்த இதில் தான் வரும். ஓகேவா? பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 82 ஏசி அது 78ன்ற நம்பருக்கு 3 நாள் விட்டு பாருங்கள் கரெக்டாக 48ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அதாவது கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு ஏசிலேயே இருக்கும். அது எந்த போர்டில் இருக்குதோ அந்த போர்டிலே தான் இருக்கும். அதை தான் எடுக்கிறோம். பாருங்கள் ஒரு 2 கெஸ்ஸிங் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் 87க்கு 3 நாள் விட்டு கரெக்டாக 39. ஸோ 39ன்ற நம்பர் 84 அப்படின்ற நம்பர் தான் ஆப்போசிட்டில் வரும். அதே மாதிரி பாருங்கள் இங்கே 237க்கு ஏபியில் 28க்கு இங்கே 48, ஏபியில் பிசியில் 37க்குமே 84. ஸோ ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அந்த மாதிரி கரெக்டாக 3 நாள் 3 நாள் விட்டு இது அடுத்தடுத்த மாதத்தில் வந்த மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா நேராகவே வந்திருக்கும் 3 முறை. பாருங்கள் 87க்கு கரெக்டாக பாருங்கள் 48, ஏசி 87க்கு 98, அதுவுமே 48ன்ற கணக்கு தான். இங்கே பாருங்கள் ஏபியில் 78க்கு இங்கே 28ன்னு வந்துச்சு, 48ன்ற நம்பர் வரல. ஆனால் இந்த 48ன்ற நம்பரு அந்த மாதத்தில் திரும்பவும் 78 அப்படின்ற நம்பர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும் எங்கே. ஸோ அப்போ அந்த மாதம் வரல. ஓகேவா? அதுக்கு அடுத்த மாதம் பாருங்கள். ஸோ இந்த 28மே வச்சுக்கோங்க கரெக்டாக. ஓகேவா? இப்போ பிசி 78க்கு அதே மாதிரி 89. எப்போவுமே அதான் சொல்கிறது, ஒரு டைம் 2 டைம் வரல அப்படின்னாலும் அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்கள் அது வந்துடும் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 78க்கு இந்த இடத்துல வரவே இல்லை. ஓகேவா? இந்த 28க்குமே அந்த மாதத்தில் வரல. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனாலும் திரும்ப அதே பேட்டர்ன் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? அது மாதிரி வரல அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க. திரும்பவுமே வந்து அதே பேட்டர்னை வச்சு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வரும். பாருங்கள் 37க்கு பாருங்கள் 39 என்னென்னா 37க்கு 82, 39க்கு என்னன்னா 84, அதே தான் சேம். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம 78ன்ற நம்பரு பிசி 82ன்ற நம்பருக்கு தான் இந்த 48 84ன்ற நம்பரை இன்றைக்கி பிசி ஏபிலையுமே பிசிலையுமே அது எப்படியெல்லாம் ஆப்போசிட் வருமோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதோட இந்த 28ன்ற நம்பருமே நமக்கு பிசியில் 82 அப்படின்னு வந்திருக்கு. இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 3 நாள் விட்டு இந்த 52 அப்படின்ற நம்பரு வரணும். 78 28 52. ஓகேவா? அது பார்த்துக்குங்க. இதே மெத்தடில் இன்னொரு இடத்துல இருக்கும். இதை நல்லா பாருங்கள். 78. ஓகேவா? இந்த 78 வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 28க்கு திரும்ப 87ன்னு வச்சுக்கோங்க. இந்த 52க்கு 70. ஓகேவா? இது கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குங்க. இன்னொரு முறை பண்ணுவோம். 78 28 3 நாள் 3 நாள் விட்டு 52. இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 78 திரும்ப 87. அதாவது இந்த 28ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 70. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 நாள் 4 நாள், அதுவே பார்த்திங்கன்னா இங்கே 3 நாள் 3 நாள். பாருங்கள் ஒரு நாள் கீழே ஸ்ட்ரைட்டில், ஒரு நாளைக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி கேமு கரெக்டாக ஏபிபிசி அடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே 70ன்ற நம்பரே இங்கே வச்சுருந்தா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம 75 57 தான் வச்சுருப்போம். ஆனால் 2 நம்பருமே ஆப்போசிட்டு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் 87க்கு 28, இங்கே 2 நம்பருமே ஆப்போசிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல 39ன்ற நம்பரை 8 நம்பர் வரும் ஏபியில். 39 34 84 89. அதை அப்படியே திருப்பி வச்சோம்னா 8 நம்பர் வரும். அந்த 8 நம்பரும் இந்த இடத்துல வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் இந்த 78 வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 87 ஃபஸ்ட்டு. இந்த 87க்கு கரெக்டாக பாருங்கள் 78. ஓகேவா? அப்போ இந்த 76ன்ற நம்பருக்கு இங்கே 67 அப்படின்ற நம்பர் ஏபியில் வரணும். ஓகேவா? 67ன்ற நம்பர் வரணும்.
இங்கே வந்து 76 அப்படின்ற நம்பரில் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் இதை. அப்படி பார்க்கும்போது இந்த 76க்கு 76, திரும்ப வந்து இந்த 78க்கு இங்கே 78ன்னு வரும்போது இந்த 82 இங்கே 82ன்னு வரணும். ஓகேவா? இந்த 82 ஓகேவா? 82ன்னு வரணும். எதுக்கும் இந்த 76 எப்படி டைரெக்டாக இங்கே 76 வந்துச்சோ அந்த மாதிரி இந்த 82 இங்கே 82 அப்படின்னு ஒரு செட் பண்ணுங்கள் ஏபியில் 82ன்னு. ஆனால் இது மேக்ஸிமம் இந்த 76ன்ற நம்பர் இங்கே 67ன்னு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 24 வந்தால் 76. அதை நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தோம். ஓகேவா? அப்போ 76ன்ற நம்பரை மிஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி 24க்கு 76, இங்கே 67க்கு ஒரு 42, திரும்ப வந்து நமக்கு இங்கே 24க்கு ஒரு 76. அப்போ நமக்கு இங்கே 42க்கு இங்கே ஒரு 76 வரணும். அதே மாதிரி இங்கே 54க்கு ஒரு 76. ஓகேங்களா? இந்த 54க்கு ஒரு 76, திரும்ப ஒரு 54க்கு ஒரு 76 இருக்கும். இருங்க, அதுவும் பார்த்துட்டு வருவோம். 54க்கு 76 இங்கே இந்த மாதத்தில் 54க்கு ஒரு 76. ஓகேவா? அப்போ இந்த பக்கமும் 76, இந்த பக்கம் 76 அப்படின்ற நம்பரே தான் செட் ஆகணும். ஓகேவா? அப்போ நம்ம ஏபியில் 67 76, பிசிலையும் 67 76 அப்படின்ற நம்பரு செட் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு தடவை எல்லாத்தையும் குறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 54க்கு ஒரு 76, இங்கே 67க்கு ஒரு 42, இங்கே 24க்கு ஒரு 76, திரும்ப நமக்கு இங்கே 24க்கு ஒரு 76, அப்படி இங்கே 54க்கு ஒரு 76. ஸோ அதிகபட்சம் நமக்கு இந்த 76 67 அப்படின்ற நம்பரு ஆல் போர்டில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 67 76 அப்படின்ற நம்பரை செட் பண்ணுங்கள். ஏபியில் இந்த 82ன்ற நம்பரை இங்கே செட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த 48ன்ற நம்பர் இங்கே 237ன்ற நம்பர் தான் இங்கே 782. ஓகேவா? அப்போ இந்த 484ன்ற நம்பர் தான் இங்கே ஏபிபிசியில் செட் ஆகணும். இந்த மெத்தடில் வரும்போது அதையுமே செட் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட்டை நாம் வந்து மறந்துருக்க முடியாது இல்லையா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க வரேன். இந்த இடத்துல பார்த்துக்குங்க. இந்த மெத்தட் திரும்பவும் வரும்போது நாம் எங்கேருந்து வருதோ அதை கரெக்டாக கவனமாக எடுக்கணும். 882க்கு 832, அப்படியே 873க்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு 878. இந்த இடத்துல 777 கொடுத்தோம் நாம், ஞாபகம் இருக்கா பாருங்கள். அந்த 277க்கு அப்படியே சி போர்டு ஆப்போசிட் வச்சு 272. ஓகேவா? இதையும் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்கள், 542 வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடில் எங்கே அந்த மாதிரி நம்பரை நிறுத்தி அடிச்சிருக்காங்களோ அதே நாம் எடுக்கணும். இங்கே வந்து 7க்கு 7 நிறுத்தியிருக்காங்க, இங்கே 82க்கு 78, அதுக்கப்புறம் ஒரு 77. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம 777 எடுத்துட்டோம், அன்றைக்கி வந்து ஆப்போசிட்டில் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்துக்குங்க, 457 517. ஓகேவா? இந்த நம்பர் அப்படியே வச்சுங்க. இந்த 452 அப்படின்ற நம்பர் 457ன்ற நம்பரை 542 அப்படின்னு வைப்போம். ஓகேவா? அப்போ அது கீழே 517 அப்படின்ற நம்பரை இங்கே 512 அப்படின்னு டைரெக்டாக வைப்போம். இல்லை 152 அப்படின்னு வைக்கலாம். இதே மாதிரி மெத்தடு இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். அப்போ தான் நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுவீங்க. எந்த இடம்னு பார்க்குறேன் இருங்க. இது வந்து அதே சேம் தான், அதுலேருந்தே தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 546 156. ஓகேவா? இதை வந்து நான் அன்றைக்கி இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 457 சி போர்டு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுறது தான் கேமு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, 546க்கு இங்கே 457. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 54 திரும்பிச்சு அப்படின்றதுனால
இந்த 156 157 அப்படின்னே ப்ளே பண்ணிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபஸ்ட்டு இங்கே 54 இங்கே 45ன்னு திருப்பி 15 இந்த 15 51ன்னே திருப்பிட்டான். நம்ம ஃபஸ்ட்டு திரும்பினதுனால இந்த 54 45 ஆனதுனால இந்த 15 திரும்பாதுன்னு 157ன்னு இல்லை 152ன்னு ப்ளே பண்ணிட்டோம். ஆனால் அது எந்த வித்தியாசமும் இல்லாமல் கரெக்டாக அப்படியே 546க்கு 457 156க்கு 517ன்னு அப்படியே டைரெக்டாக வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதே மெத்தடில் 457க்கு 542 ஓகேவா. இந்த 54 தான் இந்த 54 அப்படின்ற இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்ற ஐடியாவில் நான் கெஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இங்கே 156க்கு இங்கே 517ன்னு வரும்போது இப்போ அந்த 517 அப்படின்ற நம்பர் இங்கே 152 அப்படின்னு வரணும். ஓகேவா. 152ன்ற நம்பர் டைரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 152 512 அந்த மாதிரியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. மற்றதெல்லாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ இந்த 848லேருந்து அதோட இந்த 82 அதோட 67 76 ஆல் போர்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பாருங்கள். இந்த 152 அப்படின்ற நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. அதோட இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன், இல்லை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மெம்பர்ஷிப் வீடியோவில் நினைக்கிறேன். இந்த 28க்கு 38 ஓகேவா. 28க்கு 3 நாள் விட்டு 38, அதுக்கப்புறம் இங்கே 82, இப்போ 3 நாள் விட்டு என்ன வரணும்னா 83 வரணும். ஓகேவா. புரிஞ்சுங்க. இது இந்த மாதிரி மெத்தடெல்லாம் மிஸ் ஆகாது, கரெக்டாக அடிச்சிடுவாங்க. 28க்கு 38 3 நாள் விட்டு இப்போ 82க்கு 83 ஓகேவா. 83 நமக்கு ஏபி 38 வரணும்னு சொல்லின்னு இருக்கேன். அது மாதிரி 83 அப்படின்னு வரும்போது பார்த்துங்க, இங்கே 028க்கு இங்கே 038, இங்கே 782க்கு இங்கே 283 ஓகேவா. 283 சிம்பிளான மெத்தடு. ஆனால் மிஸ் ஆகிடும், அதாவது வராது அப்படின்னு நம்ம நினைப்போம், கரெக்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் 283ன்ற நம்பரை ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே இந்த 82 நம்ம இந்த இடத்துல 82 வரும் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதை திருப்பி 28ன்னு அடித்து 283 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். பாருங்கள், ஆல் போர்டில் 76 67 ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த ஏபியில் 82ன்னு எடுத்தோம், அதை நம்ம 28ன்னு திருப்பி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 83ன்ற நம்பர் நம்ம பிசியில் வர மாதிரி இருக்குது. அப்போ 283 வரலாம். ஓகேவா. எப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, 78 82, இந்த 78 இன்னொரு தடவை பார்த்துப்போம், 78 87 70, அதே மாதிரி 78 28 52. இன்றைக்கி ஒரு வேளை 28ன்ற நம்பரில் ஆப்போசிட் பண்ணி கேம் வந்துருச்சு அப்படின்னா இந்த 70ன்ற நம்பரில் 3 நாளுக்கு அடுத்து நமக்கு நல்ல வின்னிங் வெயிட்டிங்கில் இருக்குது. பார்த்துப்போம், இந்த மெத்தேட் மிஸ் ஆகாது. அதனால் இந்த மெத்தேடு இன்னும் 2 இடத்துல கூட இருக்கும். அதை சரி, அது எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. ஓகேவா. அதனால் பார்த்துக்குங்க, இந்த உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே.